கத்தியில கதிரேசன் ஒரு பிரிசன்ல இருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறான். கேமரா அவன் பின்னாடியே ஃபாலோ பண்ணுது. we don't know who he is it, we are running it. கைதி நம்பர் 150ல சேம் சேஸ், ஆனா ஃபேஸ் ரிவீல் ஆகும் போதே டைம் ஃப்ரீஸ் ஆகுது. ஸ்லோ மோஷன், ஸ்கிரீன்ல மெகா ஸ்டார்னு வேர்ட்ஸ். ரெண்டு ஃபிலிமுமே சேம் ஸ்டோரி, சேம் சீன், சேம் ஸ்கிரிப்ட். ஆனா இந்த 60 செகண்ட்ஸ்லயே ரெண்டுமே கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃபிலிம்ஸ். இந்த டிஃபரன்ஸை நான் இன்னைக்கு என் பெர்ஸ்பெக்டிவ்ல டைசெக்ட் பண்ண போறேன், சீன் பை சீனா. வெல்கம் டு ஃபிளிக் ஃபீவர். இன்னைக்கு நான் ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்றேன், லாஸ்ட் இன் டிரான்ஸ்லேஷன். ரீமேக்ஸ் பத்தி ஆனா டிஃப்ரெண்டான ஆங்கிள். ரீமேக்னு சொன்னாலே ஸ்டோரி காப்பி, சீன்ஸ் காப்பி, ஹீரோ சேஞ்ச். அது மட்டும் இல்ல, உண்மையான கொஸ்டின் ஒரு ஃபிலிமோட சோல் அதை டிரான்ஸ்லேட் பண்ணலாமா? ஒரு ஃபிலிமோட ஏன் அப்படிங்கிற கேள்வி, அதை காப்பி பண்ணலாமா? இன்னைக்கு நான் அதை ப்ரூவ் பண்றேன். கத்தி அண்ட் இட்ஸ் தெலுங்கு ரீமேக் கைதி நம்பர் 1. சீன்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் ஐடென்டிக்கல். ஆனா ரெண்டு ஃபிலிம்ஸ் பார்த்தவங்களுக்கு புரியும், சம்திங் ஃபீல்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். இன்னைக்கு நான் அந்த டிஃபரன்ஸை டைசெக்ட் பண்றேன் ஃபேரா, சீன் பை சீன். கத்தி படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், விஜய் சாரோட மாஸ் படம், டியூவல் ரோல், அனிருத்தோட பிஜிஎம், ஃபைட்டு, சம மேக்கிங் கரெக்ட். ஆனா ஏஆர் முருகதாஸ் சார் அதை வச்சு மட்டுமே படம் பண்ணல. சென்னையில 3 நாள் தண்ணி இல்லைன்னா ஒரு கலவரமே உண்டு. ஆனா அதே வில்லேஜ்ல வருஷ கணக்கா தண்ணி இல்லைன்னா யாருமே கண்டுக்கிறது இல்லை. ஒரு கார்பரேட் டெலிபரேட்லி கிரவுண்ட் வாட்டரை ஸ்டீல் பண்றாங்க, ஃபார்மர்ஸ். இது 2014 இந்தியால ஃபார்மர்ஸ் பீக்ல இருந்துச்சு. ஆனா முருகதாஸ் சார் அதை ஸ்ட்ரைட் பொலிட்டிக்கல் ஃபிலிமா ஷூட் பண்ணல. ஏன்னா மாஸ் ஆடியன்ஸ் அதை பார்க்க வர மாட்டாங்க. சோ அவர் என்ன பண்ணாரு, அதை ஒரு விஜய் அப்படிங்கிற மாஸ் என்டர்டெய்னரோட இன்சைட் பேக்கேஜா கொடுத்தாரு. ஃபேனுக்காக ஃபைட் சீன் வருது, தியேட்டரே பிளாஸ்ட் ஆகுது. இந்த என்டர்டைன்மெண்ட் இஸ் டெலிவரி சிஸ்டம், மெசேஜ் தான் அதுல காக்கும். அந்த மொமெண்ட் கதிரேசன் ஒரு செல்ஃபிஷான கிரிமினல் பிகமிங் ஜீவான். இது கேரக்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்ல, இது ஒரு ஸ்டேட்மெண்ட். அர்பன் இந்தியா நீங்க ஃபார்மர்ஸை இக்னோர் பண்ணிட்டே இருக்கு. இந்த மெசேஜ ஒரு ஸ்டார் கொண்டு போய் சேர்க்கிறாரு. அதுதான் கத்தியோட சோல். ரிமெம்பர் திஸ் பிகாஸ் இன் கைதி நம்பர் 150 இட்ஸ் எக்ஸாக்ட் ஆப்போசிட். 2007 சிரஞ்சீவி தெலுங்கு சினிமாவோட அன்டிஸ்பியூட்டட் கிங் பாலிடிக்ஸ் போறாரு. 10 இயர்ஸ் கேப் 2017ல திரும்பி வரும்போது அது ஜஸ்ட் ஒரு கம்பேக் இல்ல, தெலுங்கு ஃபேன்ஸ்க்கு அது ஒரு ரிசரக்ஷன். சோ நீங்க தான் டைரக்டர் வி விநாயக்னு வச்சுக்கோங்க. உங்ககிட்ட ஒரு சாலிட் கத்தி ஸ்கிரிப்ட் இருக்கு. ஆனா நீங்க சிரஞ்சீவி சாரோட 150th கம்பேக் ஃபிலிம் இருக்கிறீங்க. இந்த 2 திங்ஸ் ஆர் நாட் த சேம் ரெஸ்பான்சிபிலிட்டி. கத்தியோட கொஸ்டின், ஏன் ஃபார்மர் சஃபரிங் அர்பனுக்கு ரீச் ஆக மாட்டேங்குது. கைதி நம்பர் 150யோட கொஸ்டின், பாஸ் இஸ் பேக், ஹவு டு வி மேக் திஸ் ஃபீல் மேசிவ். ரெண்டும் டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸ். இப்போ நான் உங்களுக்கு 2 ஸ்பெசிபிக்கான சீன்ஸ் காட்டுறேன். ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் சீன்ஸ் தான், ஆனா மீனிங்ல கம்ப்ளீட்லி ஆகும். கத்தி கிளைமேக்ஸ்ல ஜெயிச்ச பிறகு கதிரேசன் ஸ்பெசிபிக்கா அதை மென்ஷன் பண்ணுவார். அந்த ஸ்பாட் லைட்ல ஜீவானந்தம் தான் இருக்கணும். என்னதான் இருந்தாலும் நான் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த ஒரு குற்றவாளி, நாங்க சரியா இருக்காரு. விவசாயிகளுக்கு பிரச்சனைனா ஜீவானந்தம் வருவாருன்னு எல்லாரும் நம்பணும், அதுக்கு நீங்க மட்டும்தான் அங்க இருக்கணும்னு சொல்லுவாரு. சொல்லிட்டு சோகமா எமோஷனலா போய் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆகிடுவார். ஒரு செல்ஃபிஷான கிரிமினல் பணத்துக்காக இந்த ஜேர்னி ஆரம்பிச்சு அது முடியும் போது he chooses the invisibility so that cause survives. அந்த வெற்றியோட அந்த சண்டைக்கான காரணம் ரொம்ப பெருசுங்கிறத உணர்ந்து கைதி நம்பர் 150ல கம்ப்ளீட்டா ஆப்போசிட். கோர்ட்ல கேஸ் ஜெயிச்ச உடனே சீனு போய் பிரஸ் முன்னாடி நின்று ஃபுல் பப்ளிக் ரெகக்னிஷன் எடுக்கிறாரு, ஹாப்பி என்டிங். இதை கம்பேர் பண்ணுங்க, கத்தியில அந்த சீன் கொஞ்சம் வலி. நம்ம கதிரேசனுக்காக கொஞ்சம் சேடா ஃபீல் பண்ணுவோம், அவரோட சாக்ரிஃபைஸ்க்காக. கைதி நம்பர் 150யோட கிளைமேக்ஸ்ல விசில் அடிப்போம், கிளாப் பண்ணுவோம். கம்பேக் ஃபிலிம் cannot afford a quiet ending. The fans waited for 10 years. அது அண்டர்ஸ்டாண்டபிள் தான், அது வேலிட். ஆனா கத்தியோட சோல் is in that quiet walk back to jail. கைதி நம்பர் 150ல அதை மாத்துனாங்க, not by mistake but because the film had a different promise to keep. அடுத்த சீன் கத்தியில செகண்ட் ஹாஃப்ல செல்ஃபிக்குள்ள சாங்குக்கு அப்புறம் இன்டரப்ஷன்ஸே இருக்காது. அந்த பைப்புக்குள்ள மோதிரம் மாத்திக்கிற சீன்ல கூட ரிங் சேஞ்ச் பண்ணோடனே சீன் அங்கேயே கட்டாரு. கைதி நம்பர் 150ல ப்ரீ கிளைமேக்ஸ்ல ஒரு குத்து சாங் வச்சிருப்பாங்க, கலர்ஃபுல்லா கிளாமரா. சிரஞ்சீவி சார் டான்ஸ். ஃபேன்ஸுக்கு தட் வாஸ் த ஹைலைட் ஆஃப் த ஃபிலிம். 10 years வெயிட் பண்ணாங்க, சிரு பிளஸ் சரண் டுகெதர் ஆன் ஸ்கிரீன். இதுதான் the core conflict of கைதி நம்பர் 150. It was serving 2 masters. ஒன்னு கத்தியோட ஸ்டோரி, இன்னொன்னு சிரஞ்சீவியோட கம்பேக் ஈவென்ட். ஸோ டைரக்டர் வி விநாயக் என்ன பண்ணாரு, he gave fans what they came for. ஆனா அதை பண்ணும்போதே விவசாயிகளோட பெயினை பேக்ரவுண்ட்ல சொல்லிட்டே இருந்தாரு. இப்போ கத்தி பெட்டர், கைதி நம்பர் 150 வேஸ்ட் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். அது ராங். 10 வருஷமா அவர் ஸ்கிரீன்ல பார்க்காத ஃபேன்ஸ் அவரை கொண்டாடி தீர்த்துட்டாங்க. இது ஒரு வேலிடான எக்ஸ்பீரியன்ஸ், ரியல் எமோஷன். ஸோ கைதி நம்பர் 150 இஸ் நாட் அ பேட் ஃபிலிம், இட்ஸ் அ ஃபிலிம் தட் ஹேட் அ டிஃப்ரெண்ட் ஜாப் டு டு. பிரச்சனை என்னன்னா அது கைதியோட ப்ளூ பிரிண்ட்ல பில்ட் பண்ணாங்க. ஸோ சோஷியல் மெசேஜ் became a passenger, not the driver. This is the video guys. நெக்ஸ்ட் எபிசோட்ல வேற என்ன மூவிஸ் பத்தி பேசலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் டு ஃபிளிக் ஃபீவர், பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. See you next video. Bye.